அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய பிரதர் மென்டர் சங்கரநாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த என்வாயர்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நீங்கள் படிக்கும் பொழுது அக்கார்ட்ஸ்னால் என்ன, கன்வென்ஷன்ஸ்னால் என்ன, ட்ரீட்டிஸ்னால் என்ன, அக்ரிமெண்ட்னால் என்ன அப்படின்னு படிப்பீங்க நீங்கள். ஆக்சுவலாக இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அக்ரிமெண்ட்னாலும் ட்ரீட்டினாலும் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஆனால் பட் யூ பீப்புள் ஷுட் நோ ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இப்போ அக்கார்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது என்வாயர்மெண்ட்டில் ஒரு மீனிங் இருக்குது, பாலிட்டியில் ஒரு மீனிங் இருக்குது. ட்ரீட்டி அப்படின்னா அது ஒரு மீனிங் இருக்குது, அக்ரிமெண்ட்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கன்வென்ஷன்ஸ், இந்த கன்வென்ஷன் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ஜென்ரலி அ கைண்ட் ஆஃப் ட்ரீட்டி, உடன்படிக்கை. திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்டி இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ ஆர் மோர் பார்ட்டிஸ், டூ ஆர் மோர் கண்ட்ரிஸ். அண்ட் எப்பயுமே ஒரு ட்ரீட்டி ஓகே when it made under an international organizations, ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸுக்கு கீழே வரக்கூடிய ட்ரீட்டியை ஜென்ரலாகவே கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ டூ ஆர் மோர் கண்ட்ரிஸ், டூ ஆர் மோர் பார்ட்டிஸ், they were making an treaty. The treaty is nothing but an agreement. Agreementனா என்ன? ஓகே, a same opinion, decision or an arrangement. உனக்கும் எனக்கும் ஒரே ஒப்பீனியன் இருக்குப்பா, உனக்கு எனக்கும் ஒரே விஷயத்தை வந்து நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு கீழே உனக்கு எனக்கும் ஒரு ஒப்பந்தம் வருது, அதுதான் என்னென்னா கன்வென்ஷன்ஸ். இந்த கன்வென்ஷன்ஸ்னு சிவில் சர்வீஸில் எப்போ உங்களுக்கு கொஷின் கேட்டாலும் there will be an international organization acting there. ஓகே, அப்போது எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, உங்களுக்கு தெரிஞ்ச கன்வென்ஷன்ஸ் இப்போ சைட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. கன்வென்ஷன்ஸ் ஆன் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. இப்போ சைட்ஸு, இப்போ சைட்ஸ் வந்து எதுக்கு கீழே வருது? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், ஐயூசிஎன் தான் வந்து பார்க்கும் பொழுது ஐயூசிஎன்லேருந்து தான் சைட்ஸ் வந்திருக்கு. இந்த சைட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி when it came into effect 1975 வந்திருக்கும். இந்தியா அதில் 1976 ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போது சைட்ஸ் அப்படின்னும் பொழுது இங்கே என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குது, என்னென்னா ஐயூசிஎன். இதே மாதிரி டிராஃபிக் அப்படின்றது எடுத்துக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ். ஓகே, இட் இஸ் த பேஸ். இந்த டிராஃபிக்கோடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேர்ல்டு வைட் ஃபண்ட் அண்ட் ஆல்சோ ஐயூசிஎன். இது 1976 வந்திருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா த கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ், அதுக்கப்புறமா த கன்வென்ஷன்ஸ் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் ஆல்சோ த பேசல் கன்வென்ஷன்ஸ். அப்போ கன்வென்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அன் ட்ரீட்டி ஆர் அன் அக்ரிமெண்ட் ஓகே அண்டர் அ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போக போகிறது இல்லை, வாட் இஸ் வாட்ன்றதான் படிக்கிறோம். சரி சார், இது ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படின்னாலே இட் இஸ் ஜென்ரலி அன் அமெண்ட்மெண்ட். இட் இஸ் அ டாக்குமெண்ட். ஓகே, இட் இஸ் அ டாக்குமெண்ட் வேர் அமெண்ட்மெண்ட் கேன் பி மேட். ஓகே, அண்ட் இன்னமும் உங்களுக்கு சூப்பராக சொல்லணும்னா புரோட்டோகால் வாஸ் மேட் அப்படின்னா டெஃபினெட்லி தேர் வில் பி அ லீகலி பைண்டிங். ஓகே, லீகலி பைண்டிங்னா என்ன அப்படின்னா இப்போது ஒரு 10 நாடுகள் இருக்குது. இந்த 10 நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ப்ரொவிஷன்ஸை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த ப்ரொவிஷன்ஸ் இங்கங்கே இருக்குது. ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்களும் சரி நானும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒத்துக்கணும், 10 நாடுகளும் ஒத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஜென்ரலி அ ப்ரோட்டோகால். அப்போ ப்ரோட்டோகால் அப்படின்றது என்ன? தெர் ஆர் சோ மெனி ப்ரோட்டோகால்ஸ். கியோட்டோ ப்ரோட்டோகாலோட இம்பார்ட்டன்ஸே என்ன? ஓகே, ஸோ இட் இஸ் அ பைண்டிங் டார்கெட்ஸ் ஆன் வாட் அப்படின்னு பார்க்கும்பொழுது த எமிஷன் ரெடியூசிங் டார்கெட்ஸ் வர் மேட். கரெக்டுங்களாங்க. அண்ட் கார்த்தஜீனா புரோட்டோகால் ஆன் பயோ சேஃப்டி அண்ட் நகோயா புரோட்டோகால் ஃபார் வாட் அப்படின்னா ஜெனட்டிக் சோர்சஸ். இதை நம்ம புரோட்டோகால்னு படிக்கிறோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? புரோட்டோகால்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? புரோட்டோகால் அப்படின்றது இஸ் ஜென்ரலி அ பைண்டிங் அக்ரிமெண்ட். ஓகே, யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் புரோட்டோகால் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுதான் அக்கார்ட். இந்த அக்கார்ட் அப்படின்றது பாலிட்டிக்ஸில் அக்கார்ட்னாலே ஜென்ரலாக என்ன தெரியுமா? டு கிவ், டு கிராண்ட், டு கோ வித் ஹார்மோனியஸ். ஓகே, அமைதியாக போயிடுவோம். உனக்கும் எனக்கும் வந்து பார்க்கும்பொழுது டு ஹாவ் அ கன்சிஸ்டன்சி வித். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசாம் அக்கார்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறமா 1985 சைன் பண்ணது. அண்ட் ரீசெண்டாக இப்போ போடோ அக்கார்டு என்ன பண்ணியிருக்கு? போடோ அக்கார்டுன்றது என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இந்த போடோ அத்தாரிட்டிஸ்
Okay, Bodoland கேட்டுட்டு இருக்காங்க. So Bodo authorities and also Assam government, they recently had a accord. அந்த அக்கார்ட்ல என்ன சொல்லுது, இந்த போடோலேண்டில் இந்த போடோ, ஓகே, இந்த போடோ ரீஜனு, ஓகே, இந்த போடோ டெரிட்டரியல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத பிடிஆர்னு மாற்றிருப்பாங்க. பிடிஏடியை பிடிஆர்னு மாற்றிருக்காங்க, போடோ டெரிட்டோரியல் ரீஜன். அப்போ இதில் எந்த பார்ட்டி இன்வால்வ் ஆயிருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட், அசாம் கவர்மெண்ட் அண்ட் போடோ அத்தாரிட்டிஸ். அப்போ இவங்களுக்கு 3 பேருக்குள்ளார இது ஏன் இந்த அக்கார்ட் போட்டாங்க? ஓகே, ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சிஏஏ, ஓகே, சிஏஏ 2019 எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அதில் ஓகே, ஸோ திஸ் பிளேசஸ் won't be affected. ஓகே, அதில் இந்த பிளேசஸ்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அசாம் அக்கார்ட், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அக்கார்ட் இருக்குது. தட் இஸ் திஸ் கோப்பன்ஹேகன் அக்கார்ட் 2009 வந்துச்சு. ஆக்சுவலாக குளோபல் வார்மிங்கை 2.0 டிகிரி செல்சியஸ் வந்து பார்க்கும்பொழுது குறைக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஒஸ்லோ பீஸ் அக்கார்ட், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் அந்த அக்கார்ட். அப்போது அக்கார்ட்னா என்ன அப்படின்னா, டு கிவ், ஓகே, 2 கட்சிகளுக்குள்ளார டு கிவ், டு கிராண்ட், ஆர் 2க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்குள்ளார அவங்களுக்குள்ளார அமைதிக்காகவோ இல்லாத ஒரு விஷயத்தை நோக்கி மியூச்சுவலாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் பொழுது வர்றது தான் என்னென்னா அக்கார்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த விஷயங்கள் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ when you have a same opinion, okay, when you have a same opinion, when you have a same arrangement or decision, where the agreement அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி இதுதான் விஷயங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இதில் ரொம்ப குழப்பறதுக்கே கிடையாது. இதில் நீங்கள் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னும் பொழுது டெஃபினட்டாக தேர் வில் பி இன்டர்நேஷ்னல் பாடி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் பொழுது கொஞ்சம் இந்த ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Hope this video will be helpful for you. Bye. Happy learning.